உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு 2026 வருடமாகப்பட்ட இந்த வருடத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான இது ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த வருடத்தில் எல்லாவித செல்வமும் செல்வாக்கும் உங்களை அடைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு புறத்தில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று கடகத்திற்கு வரப்போகிறார் ஜூன் 2 மேலே. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் அதே இடத்துல 7ஆம் பாவத்தில் இருந்து டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 6 மேலே அவர் மகரத்திற்கு அவர் வந்துடுவார். அப்போது இந்த சூழல் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு புறம் அஷ்டமச்சனி இருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிற்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் மிகச்சிறந்த அற்புத பலன்களை அடையக்கூடிய ஒரு காலம்தான் இது. இதில் ஞானகாரகனாகப்பட்ட கேது பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் நிற்கிறாரு. அஷ்டமச்சனி இருக்கே அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு அவசியம் இல்லை. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனிக்கிழமை தோறும் கிளம்புடிங்க. அந்த நாட்களில் மனசார தெய்வத்தை நினச்சி காலையில் அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்காவது போய் கற்பூரத்தை ஏற்றுங்க. அப்படி இல்லைனா சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமம். நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சந்தோஷம். இதில் எதையாவது ஒன்று செஞ்சிங்கன்னா போதும். செஞ்சுட்டு அந்த நாள் அசைவம் இல்லாமல் சைவ சாப்பாடு மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு தெய்வ சிந்தனையோடு இருங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மன அழுத்தம் மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மேற்கொண்டு கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை கடந்துட்டீங்க. இனம் புரியாத மன உளைச்சலையும் தாண்டி தன்னுடைய முயற்சிகள், தன்னுடைய எஃபோர்ட், பெரிய லெவலில் போட்ட எஃபோர்ட் எதுக்குமே 99% நீங்கள் பக்கமாக நெருங்கி போய் கடைசி 1% அது அப்படியே டவுன் ஆனாது எப்படி இருக்குமோ அப்படி பலவித நல்ல நல்ல முயற்சிகள் எதுவுமே பலன் அளிக்காததுனால கடந்த வருடத்தில் நிறைய இன்னல்களை சந்தித்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்போது இந்த வருடத்தை நீங்கள் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களுடைய எஃபர்ட் போடுங்க, உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கடந்த காலகட்டங்களில் ஃபெயிலியரான ஒவ்வொரு விஷயமும் இந்த வருடத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. புது முயற்சிகளும் புது தொழிலும் தொடங்கிறதுக்கு உண்டான அற்புத காலமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இது இருக்க போகுது. மேலும் சிம்மராசி அன்பர்கள் கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். டோட்டலாக என்னுடைய கடன் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்ப்பா, நான் இதற்கு மேலே வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்கிறேன், நிம்மதியோட சந்தோஷத்தோட என் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பூமி வாங்கி வீடு கட்டுறதுக்கு நான் அற்புத வாய்ப்பை உருவாக்க போகிறேன்ற அளவுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இது இருக்கும். சிம்மராசினா சூரிய பகவானுடைய ஒரு கிரக அமைவில் இருக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசி எப்போவுமே மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்போவுமே உண்டு. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்குவீங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. நற்குணத்தோட தெய்வ சிந்தனையோட எதையும் எண்ணி செயல்படக்கூடியவங்க நீங்கள். அப்படி நல்லதை நினச்சி நல்லதையே எண்ணி கடந்த காலகட்டங்களில் செய்த சில விஷயங்கள் கடைசியில் உங்களுக்கு தலைவலியாக மாறி அதனால் சில பாதிப்புகளை சந்தித்து வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமையெல்லாம் அடைஞ்சிங்க. பட் வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஃபைனான்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பணம் கொடுத்து எல்லாம் லாக் ஆகி போச்சு, அதெல்லாம் எனக்கு சேர்ந்தால் போதும், என்னுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும், இதனால் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டு அப்படின்னு நினச்சவங்க ரிலீஃப் ஆகிடுவீங்க. தொழில் ரீதியிலே ப்ளஸ் விவசாயம் அதையும் தாண்டி வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சரிவுகள் இருந்தாலும் அந்த சரிவுகள் எல்லாத்தையும் அடுத்த கட்டத்தை நோக்கி பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. விளையாட்டுத்துறையில் இருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்த துறை வரைக்குமே நான் இதற்குண்டான முயற்சிகள் செய்து நான் அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது நீங்கள் போடுற எஃபர்ட் உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல். நான் ஒரு அரசு உத்தியோகத்திற்குண்டான பரீட்சை, அதாவது அதற்குண்டான தேர்வு நான் எழுதி அரை மார்க்கு 1 மார்க்கிலேயே போயிட்டே இருக்குங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் இருந்தாலும் பட் அது இந்த வருடத்தில் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு உங்களுக்கு 100% தேர்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், போல்டாக இறங்கி செயல்படுங்க. சக்ஸஸ்ஃபுல் உங்கள் கையில் இருக்குன்னு நினச்சிக்கிங்க. குடும்ப ரீதியில் இருக்கிற சிக்கலை தீர்க்க போகிறீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கு கொண்டு வர போகிறீங்க. அந்த தீர்வு எப்படி இருக்குன்னா 100% இத்தனை காலம் புரியாத ஒரு விஷயங்களை கூட அழகாக புரிஞ்சு உணர்ந்து ஒரு நல்ல இணையக்கூடிய கணவன் மனைவி பிரிஞ்சவங்க கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ரிட்டர்ன்
வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு அமைஞ்சது, இதை விட்டு வெளியில் வந்த போதுமே நினச்சவங்களுக்கும் அதை சார்ந்த விஷயத்தில் இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு விடிவு காலம் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நிம்மதி சந்தோஷத்திற்குரிய ஒரு பாதையாக உங்களுக்கு அமையும். பிடிச்சவங்க, உங்களுக்குரியவங்க, உங்களை சார்ந்தவங்க, இவங்க தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்தவங்க உங்களை விட்டு பிரிச்சுட்டாங்கன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறீங்கன்னா சிம்மராசி அன்பர்களே 100% நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் உங்களுடன் வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் பலம் பெறுது. ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பார்வை விழுது. அப்போது உங்களுக்கு புத்திரம், பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடும். அவர்கள் எடுத்த முடிவுகளிலிருந்து மீண்டும் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களும், அவர்கள் ஏற்கனவே திருமண முயற்சிகள் தடப்பட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக செய்த திருமண ரீதியில் இப்போ அதுவே பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இந்த வருடத்தில் சரி பண்ணிடுவீங்க. அந்த லெவலுக்கு அருமையான ஒரு காலகட்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்குதுன்றது தான் இங்கே உண்மை. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் அழகாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் ட்ராவல் செய்யும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனத்துடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தாலும் தேவையில்லாத விபத்துகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிடும். அது ரொம்ப முக்கியம். பார்த்து எச்சரிக்கையுடன் செய்யுங்க. மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, நானாச்சேன்னு சொல்கிறதோ, வாக்குறுதி கொடுக்குறதோ கொஞ்சம் யோசித்து, உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க, வேண்டியவங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும் அதை செய்யுங்க. அவசரப்பட்டு எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டு அப்புறம் முழிக்கிற வேலையே வேண்டாம். அது ரொம்ப அவசியம். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய இந்த 10ஆம் இடம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பலமான ஒரு நிலையை உண்டாக்குற காலமாக இது இருக்க போகுது. அதனால் புது தொழில் தொடங்குறவங்களுக்கு யோசிக்கவே வேண்டாம். ஜூனுக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் தொடங்கிடுங்க. எதையாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க, தப்பில்லை. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு முயற்சிகளோடு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம்தான். ஏன்னா ரொம்ப சிக்கலுக்கு ஆளாகி, மன உளைச்சலுக்கு ஆளாகி, தன் விரல் தன்னை குத்தின மாதிரி தனக்கு வேண்டியவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. இப்போது அதிலிருந்து அழகாக வெளியில் வரக்கூடிய காலமாக இது இருக்கும். நீங்கள் நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, பார்த்தா எதையும் மிச்சம் வைக்க முடியல, வருது பட் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலன்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துலேயும் இருந்து ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு 2026ஆம் வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அவ்வளோ அருமையான காலகட்டமாக உங்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இந்த வருடத்தில் அதற்கு கிடைச்ச ஒரு தீனியாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போது உங்களுடைய வைராகியத்துக்கு உண்டான எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களை விட்டு போனது கூட உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். நிறைய இழப்புகளை சந்திச்சு எல்லாம் பறி போயிடுச்சு, கஷ்டப்பட்டு கடனுக்கு வட்டிக்கு மேலே வட்டி கட்டி 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 கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. மீண்டும் நாம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுமான்னு நினச்ச சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. கவலைகள் வேண்டாம், முயற்சிகளை பலப்படுத்துங்க, பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய ஜவ்வு நரம்பு சம்மந்தப்பட்ட ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல, அது கழுத்து பேக், அது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு ஷோல்டர், அது இந்த முதுகு வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. வண்டி வாகனங்கள் விஷயங்கள் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கவனத்துடன் இறங்கி செயல்பட்டு வாங்குங்க. அது அப்படி வாங்கியே தீரும்னு நினச்சிங்கன்னா ஜூன் மாதத்துக்குள்ளே வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்திகளை பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது அதுவும் நல்லது. மேற்கொண்டு உடன் பிறந்தவர்களால் இருந்த மனச்சஞ்சலங்கள் நீங்கி, அதாவது மனநிறைவோடு ஒன்றிணைந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. அதுலேயும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கை வந்து சேரும். அதில் இருக்கிற சிக்கல்கள் அழகாக தீர்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு, எதுவுமே அது உடன் வர மாட்டேங்குது, எல்லாம் உட்காந்து பேசினா கடைசியில் பார்த்தா பிரச்சனைகளவே போய் முடியுது, என்னன்னே தெரியல. இந்த பூர்வீக சொத்து இருக்கிறதுனாலேயே சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதை நாம் எதையாவது ஒன்று பண்ணலாம், மாற்றலாம் நினச்சா கூட வழி இல்லாமல் இருக்குது அப்படின்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போது அதற்குண்டான ஒரு நல்ல காலமாக இது இருக்கும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, நாம் இப்படி
தான் இருக்குன்னு நினச்சி போகிறோம். ஆனால் அங்கே பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது, மறுபடியும் குழப்பமாக இருக்குது, தேவையில்லாத சிக்கலாகவே இருக்குது. ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு மன அழுத்தங்களும் குழப்பங்களிலிருந்து அழகாக ரிலீஃபாகி வெளியில் வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் உங்கள் ஜாதக அமைப்பு மிகச்சிறந்த யோக அமைப்புகளாக மாறி ஒரு நல்ல அதற்கு அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் ரொம்ப டாப் லெவலில் இருக்குன்னா இந்த கோச்சாரமும் பெரிய பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய திசா புத்திகள் ரொம்ப அவசியம். ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள், எத்தனை பரல்களுடன் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு ப்ளஸ் சனி இவர்களெல்லாம் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை இந்த குரு ஒரு 4க்கு மேலே, ஒரு 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்ட ஜாக்பாட் அடித்த மாதிரி திருமண வாய்ப்புகளே தவறி போயிட்டுருக்கு. என்ன பண்ணாலும் ரிஸ்க் ஆகுது, டைவர்ஸ் வரைக்கும் குடும்பத்தில் திருமணம் ஆனவங்க போகக்கூடிய நிலைமை, இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களது 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்ட ஜாக்பாட் அடித்த மாதிரி அந்த திருமண வாழ்க்கையை உடனே கைக்கூடி வந்துடும். ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மிஸ் ஆகிட்டே இருக்குது, திருமணமே வேண்டான்ற அளவுக்கு குழப்பத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அதே நேரத்தில் தான் அதே போல் தான் எல்லாமே. அப்போது இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடுன்றது தான். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சி முடிவெடுங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.